தனுஷ்க்கு வந்து அவருடைய வளர்ச்சி இன்னும் மேலே மேலே போய்கிட்டு இருக்குங்க. ஒருத்தர் அடிக்க பார்க்குறாங்க. அதாவது தங்கத்தை அடிக்க தான் பலபலன்றது மாதிரி தனுஷ் அடிக்கிறவங்க மேலே உயர்ந்துகிட்டே போகிறாங்க. பேசுகிறவங்க எல்லாமே வந்து அப்படி காணாம போயிட்டே தான் இருக்காங்க. தனுஷோட வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்திய மொழியில் பேன் இந்தியா வந்து ஹீரோவாக இருக்கார். ஹாலிவுட் ஸ்டாராக ஒரு படம் விட்டார். செகண்ட் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஹிந்தியில் 2 படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருடைய டைமே அவருக்கு பத்தலை. ஹீரோ, டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ப்ரொடியூசர், சிங்கர், லிரிக்ஸ்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கையில் எடுத்திருக்காரு. இதோட என்னங்க வேணும் மனுஷனுக்கு. பட் அந்த அளவுக்கு பொறுக்க முடியாமல் தான் குபேரன் வந்து இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி அடித்து உடைச்சார். ஒரு செங்கல் கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இது மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தனுஷ் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறப்போ வந்து தனுஷ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடாது, பர்சனலாக நம்ம அடித்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளில போயிடணும் அப்படின்றதுக்காக சில பேர், சில நடிகர்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலை கூட உருவ முடியாதுன்னாரு. இதை வந்து ஒரு சில நடிகர்களை பார்த்து தான் அவர் சொன்னார், அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே. நீ இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறீங்க, உங்களுக்கு சில தகவல்லாம் கிடைச்சிருக்கும்ல. அன்றைக்கி மேடையில் ஒரு கோபமாக சொன்ன நபர்கள் யார் சார்? கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அடிச்சுட்டு இருக்கிறத பொறுக்க முடியாமல் தான் குபேர ஆடியோ லான்ச்சில் வந்து தனுஷ் பொங்கி எழுத்தாருங்க. ஒரு செங்கல் கூட பிடுங்க முடியாதுன்னு சொன்னார். அவர் மனசுக்குள்ள எந்த வழி, எந்த கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். பட் இது இப்போ தான் அவர் அடிக்கிறான்னே கிடையாதுங்க. நான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் போகிறேன் சார். 2002 தனுஷோடைய ஃபஸ்ட்டு அறிமுகம் துள்ளுவதோ இளமை. கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து படத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு. பட்டி தொட்டிலேருந்தும் சென்னை பூரா எல்லா பப் சென்டர்லேயும் சரி, ஹோட்டல்லையும் சரி, லைட் மியூசிக்லையும் சரி இந்த பாடல் வந்து பரவலாக பாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் மத்தியிலும் இந்த பாடல் என்ன இவ்வளோ தூரம் இவனை அடித்து தூள் பண்ணியிருக்காரு என்பது இப்போ யூடியூப்பில் போட்டிங்கன்னா நீங்கள் சாங் கேட்டாலாம் நீங்கள் வீடியோவே பார்த்துடலாம். அப்போ கிடையாது. அப்போது ஸ்பென்சர் கிளாஸில் வந்து ஒரு மியூசிக் வேர்ல்டு ஒன்று இருக்குது. நானே இப்போ கேட்டிருக்கேன். அங்கே ஹெட்ஃபோன்லாம் வச்சுட்டு அந்த பாடலை நீங்கள் வேணுங்கன்னா நீங்கள் அந்த ஹெட்ஃபோனை போட்டு லைக் பண்ணி கேட்கலாம். பிடிச்சிருந்தா கேஸ்ட் வாங்கிட்டு போகலாம். பட் அங்கே போய் இந்த பாடலை கேட்டவர்கள் வந்து ஏகப்பட்ட பேர். கிட்டத்தட்ட 2-3 வருடமாக படம் அப்படி ஸ்லோவே மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. பாட்டு ஆனால் ரொம்ப ஃபெமிலியர். எல்லா ஹீரோஸுமே பார்த்தா இந்த பாடல் எந்த ஹீரோ கூட அப்படின்னு பேசும்போது தான் தனுஷுன்னு ஒருத்தர் அறிமுகமாகிறாரு. அவர் கஸ்தூரி ராஜாவுடைய சன் அப்படிங்கும்போது கஸ்தூரி ராஜாவுக்கு ஒரு பையன் ஹீரோவா யார் டைரக்ஷன் போது கஸ்தூரி ராஜா டைரக்ஷன் தான். இப்போ யார் படம்னா அவருடைய சொந்த படம். இருக்கிற காசெல்லாம் விற்று செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை கஸ்தூரி ராஜா உருவாக்குறார். தனுஷ் ஹீரோவை போட்டு அவர் டைரக்ஷனில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட படம். டைட்டிலே பேசப்பட்டுச்சு, துள்ளுவதோ இளமை அப்படின்னு சொல்லி. இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கணும்னா படம் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது. அப்போ செல்வராகவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா கஸ்தூரிராஜாவை கூப்பிட்டு, அப்பா இவன் ஸ்டைலுக்கு இது சரியாக ஒத்து வராது, கொஞ்சம் நீ அப்படியே இரு, தனுஷை ஒரு ரேஞ்சு கொண்டு போனோம்னா இன்றைக்கி ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி 2002 வந்து உங்களுக்கு அந்த 2K கிட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ரொம்ப யூத்ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை அப்புறம் டேக் ஓவர் பண்ணுறது செல்வராகவன் கையில் எடுத்தார். டைரக்ஷன் கார்டு கஸ்தூரி தான் வரும். செல்வராகவன் ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டை ஒரு ஃபுல்லாக பண்ணி தனுஷை வேறு மாதிரி ஒரு டோனில் கொண்டு வந்து சொல்லி அந்த படத்தை உருவாக்குறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் பட்டு தனுஷ் இப்போ கூட சொன்னார், சாப்பாடு கூட வெளியிலன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் அந்த படம், தனுஷை உருவாக்குனது. ஆனால் இண்டஸ்ட்ரியை பார்த்தோம்னா யார் ஏன்னா கஸ்தூரி ராஜாவுக்கு அவருக்கு ஒரு நேம் இருக்குது. உங்களுக்கு நிறையா படம் ஹிட்டு கொடுத்தவர். அப்போது இண்டஸ்ட்ரியில் சில ஹீரோக்கள்லாம் பார்க்கும்போது புதுசாக ஒருத்தன் வந்தானா எப்படி இருக்கும், நம்ம இடத்த பிடிப்பானா அப்படிங்கிற மாதிரி சில தாட்ஸ் எல்லாம் போகுது. இதுக்கு மீறி செல்வராகவன் வந்து அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தனுஷை ஹீரோவாக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த படத்தை அவர் கையில் எடுக்கிறாரு. படத்தை முடிக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகுது. பாட்டுக்காகவே இந்த படம் ஓடிச்சு. படம் வந்து ஹிட்டு. ஆனால் இவங்களுடைய அதை போட்ட ப்ராஃபிட்டோ போக்குவரத்து கைக்கு ஒன்று பெருசாக வரல. உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். படம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கடையில் படம் ஒரு சக்ஸஸ் மீட்டு வச்சாங்க, ஒரு பார்ட்டி வச்சாங்க. அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட தனுஷ், செல்வராகவன் எல்லாமே பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு நட்பு வட்டாரமும் அதில் உருவாகுது. இதுக்கடையில் என்னடா இவன்லாம் ஒரு ஹீரோவா பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா 4 எலும்பு சலை மாதிரி தான் இருக்கும். தனுஷ் அப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க எல்லா பேருமே. ஹீரோ மெட்டீரியலே கிடையாது, ஹீரோவே கிடையாது. ஆனால் இந்த படம் பேசப்படுது. தனுஷ் வந்து ஹீரோவாக உள்ளே வரான் எப்படின்னு சொல்லி அப்போவே தனுஷ் மேலே ஒரு டாட் வைக்கிறாங்க. ரெண்டாவது படம் வந்து இப்படிலாம் பார்க்கும்போது தான் செல்வராகவன் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி பேசிகிட்டு இருக்கானுங்களே இவனை வேறு மாதிரி ஒரு ஜோனலில் கொண்டு போகணும்னு சொல்லி அடுத்த ஒரு படத்தை இம்மிடியட்டாக உருவாக்குறாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கு முன்னாடி வந்து அது பெரிய அளவில் பேசப்படலை. என்ன எடுக்கிறேன் தனுஷ் தானே பார்க்கலாம். பட் செல்வராகவன் வந்து இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி அந்த படத்தை உருவாக்குறாரு.
ஒரு நார்த் இந்தியன்லேருந்து ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வர்றாரு. அந்த படம் உருவாகுது. படம் பார்த்தீங்கன்னா 200 நாளைக்கு மேலே ஓடி சக்க போடுது. எல்லாம் தேட்டர் தமிழ்நாடே கலக்குது. அதில் தான் யங்ஸ்டர்ஸ் பூரா தனுஷ் ஃபேன் ஆகுறாங்க. ஃபீமேல் அவங்க தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாயை மாறுறாங்க, ஃபேன்களை மாறுறாங்க. காதல் கொண்டேன் யுவன் சங்கர் ராஜா பாட்டு ஆடி தூள் கிளப்புறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய கெட்டப்பே நார்மலாக தான் இருக்கும். அப்போவும் கிண்டல் பண்ணுறாங்க, படம் ஓடிச்சுன்னா இவெல்லாம் ஹீரோன்ற முடியுமான்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே சில பயம் அன்றைக்கி இருக்கிற ஹீரோக்களுக்கு, சில பேருக்கு. நட்பு வட்டாரம் உருவாகுது. நட்பு வட்டாரமே வந்து தனுஷை குழி தோன்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, தவிர்க்கவே முடியல. அதுலேயும் பார்ட்டி வருது, பஃபுக்கு போகிறாங்க, சில பார்ட்டிகள் நடக்குது, ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாகுது. இந்த சக்ஸஸ் மீட்டு, சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் சொல்லி வைக்கிறாங்க. வேறு லெவலுக்கு போகுது. தனுஷுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல. தனுஷுடைய டாட் அங்கேயே அப்படியே ஆரம்பமாகறாங்க. எப்போவுமே இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் பெரிய ஆளாக வச்சாங்கன்னா அவங்கள காலம் வர்றதுக்கு ஒரு கேங் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் தனுஷுக்கு உருவாச்சு. இப்படி வரும்போது அடுத்து பார்க்குறாங்க, தனுஷ் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாற்றணும் அப்படின்னு செல்வரான் கனெக்ட் பண்ணுறாங்க. தனுஷுடைய இன்றைய மிகப்பெரிய வளர்ச்சி காரணம் கிட்டத்தட்ட அவங்க அண்ணன் செல்வரான் தான். அடுத்து பார்க்குறாங்க, என்ன இப்படி துள்ளுவது இளமை பேசுனாங்க, காதல் கொண்டேன் பேசுனாங்க, வேற ஒரு ஜோனலில் கொண்டு போகணும்னு சொல்லி தான் அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு. ஃபுல்லாக ரவுடிசம் வச்சுட்டு ஒரு பேட்டை பண்ணால் புதுப்பேட்டைன்னு ஒரு படம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தனுஷை வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த படம். ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ லிஸ்ட்டில் வந்து தனுஷை கொண்டு போய் படம் அது. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு அப்படியே அருவா எடுத்து வெட்டுவானாங்க மாதிரிலாம் அந்த பட்டம் பூரா பார்த்தீங்கன்னா வீச்சருவா பேசும். அந்த படம் ஹிட்டு பேசப்பட்டுச்சு. தனுஷுடைய வளர்ச்சி வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போகுது. இது யாரும் அவங்களுடைய வளர்ச்சி வந்து அது தடுக்கவே முடியல. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மேரேஜ் ஒன்று பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணும்போது அது அவர் ஒரு பிரச்சனை லவ்க்குள்ளே போகிறார். ஆட்டோமேட்டிக்காக ஒரு லவ் ஒன்று உருவாகுது. அப்போ அந்த லவ்வை ஃபோக்கஸ் பண்ணணுன்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. சொல்லும் போதே ஷாக்கு, பெரிய இடம்டா, என்ன விளையாட்டுத்தனமாக இருக்குதான்னு சொல்லி அவங்க நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் பண்ணுன்னு தான் அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், நானே நேரடியாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒன்று யாரும் இல்லை நம்ம ஐஸ்வர்யா அவர்களை பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சி போகுது. இப்போ தனுஷோடைய அக்கா டாக்டர் விஜயலட்சுமின்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்பா மட்டும் நான் பேசிக்கிறேன்டா, உனக்கு பிடிச்சா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க அக்கா ரொம்ப சப்போர்ட். அப்போது ரஜினி சார் போய் நேரடியாக வந்து தனுஷ் பார்க்கணுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, பார்க்க முடியல. தகவலை ரஜினி சார்கிட்ட சொல்லணும், சொல்லி அவங்களோட சமூகத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லி தனுஷ் ரொம்ப ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார். அதில் தெரியாமலே இந்த விஷயத்தை நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போது பாய்ஸ் கார்டனோ ஷூட்டிங்கோ பார்க்க முடியலன்னா கேளம்ப பார்க்க முடியாது. ஸோ ரஜினி சார் எப்போவுமே அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போவார். கெஸ்ட் ஹவுஸ் பண்ண வீட்டுக்கு போவாங்க. பண்ண வீட்டில் போய் தனுஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மேலே போய் அலைஞ்சு ரஜினி சாரை பார்க்க முடியல. எப்போ வர்றான்னு தெரியல. பட் எப்போ வந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை காலையில் சீக்கிரமே 7 மணி பார்க்கலே போய் வெயிட் பண்ணுறாங்க. ரஜினி சார் 10 மணி பார்க்கல வர்றாங்க. அங்கே தான் ரஜினி சாரும் தனுஷும் மீட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம். மீட் பண்ணும்போது வந்து தனுஷ் ஒரு நடிகருங்கிறது ரஜினி சாருக்கு எல்லாம் தெரியும். பட் இந்த மேட்ருக்கு எதுக்கு தனுஷ் வந்திருக்காருன்னு ரஜினி சாருக்கு தெரியல. பண்ண வீட்டுக்கு எதுக்கு தனுஷ் வரணும்? பட் அவங்களுடைய செக்யூரிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்துட்டு போகிறார் சார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. எதுக்காக வர்றார் தனுஷ் அப்படின்னு ரஜினி சாருக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் ஒரு அட்டம்ப்ட் வரும்போது சரி வந்தால் நாளைக்கு வரேன்னு சொல்லி நீ சொல்லிவிட்டு ரஜினி சொல்லும் போது இந்த டைம் சொல்கிறாங்க. முன்னாடி வெயிட் பண்ணுறாரு தனுஷ். ரஜினி சார் உள்ளே கூப்பிட்ற பண்ண வீட்டுக்குள்ள போகிறாரு. தனுஷ் போகிறாங்க, உட்கார வச்சு பேசுகிறாரு. அப்போ நேரடியாக விஷயத்தை வந்து தனுஷ் உடைச்சிட்டாங்க. சார் இந்த மாதிரி ஐஸ்வர்யா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்களுடைய முழு சம்மதத்தின் பேர் தான் நான் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் தனுஷுடைய பேச்சுவார்த்தைலாம் போகுது. ரஜினி சார் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து தனுஷ் மேலே இந்த அவருடைய அந்த பிஹேவியர் மரியாதை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரஜினி சார் ரொம்ப பிடிச்சது. தனுஷுடைய அந்த மரியாதை, பேசுகிற மெத்தேடு எல்லாமே சரி ஓகே பேசணும்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஐஸ்வர்யாட்டா அவங்கள்ட்டலாம் பேசும்போது அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போய் தான் எல்லாரும் சமூகத்தின் பேரில் தான் ஐஸ்வர்யா தனுஷோடைய மேரேஜ் நடக்குது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பொண்ணை தனுஷ் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு வேற தனுஷ் மேலே மிகப்பெரிய ஒரு காண்டம் வைக்கிறாங்க. அதாவது கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு பார்க்குறாங்க. ஆமாம், அங்கே ஒரு டாட் வைக்கிறாங்க, கல்யாணத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், இவனுக்கு வந்து இந்த சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணா அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசப்படுது. அதுக்கும் மீறி அதையும் தாங்குறாரு, இதையும் தாண்டி நான் வருவேண்டா அப்படிங்கிறாரு. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்லாம் சம்மதம் பண்ணுறாங்க. அழகாக 2004 மேரேஜ் ஆகுது. அவருடைய லைஃப் கேரியர் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவருடைய லைஃப் கேரியரில் தனுஷ் அங்கேங்க அடிக்கணும் பார்க்குறேன். அங்கேருந்து எஸ்கேப் ஆகிக்கிட்டே வர ஒரு குரூப் பண்ணிக்கிட்டே இருக்குன்றீங்க. ஒரு சில குரூப்பு அவர் பின்னாடி இருக்கிறவங்களே நண்பர்களே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. தனுஷுக்கு தெரியாது. இப்போ பார்ட்டியில் அவர் கூட வந்து பழகிட்டு இங்கே இருக்கிறத அங்கே சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. எஸ், அவங்க அது சக்ஸஸ் மீட் நடக்கும். அவர் படத்தினுடைய வெற்றினா சக்ஸஸ் மீட் நடக்கும். சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அங்கே நண்பர்கள் இருப்பாங்க. சில பேர் தனுஷ்கிட்ட இருந்து பேசிட்டு பிடிக்காத மாதிரி அங்கேயே சில பேர்கிட்ட போய் தனுஷை பற்றி வேறு மாதிரி சொல்கிறது.
அவங்கள பற்றி தனுஷ்கிட்ட வேறு மாதிரி பேசுறது. ஏன்னா இவங்க வந்து நேரடி இப்படி சொன்னாங்களா எனக்கு கேட்க மாட்டாங்க இல்லையா, அவங்க இருக்கிற பிஸி ஷெட்யூல்லாம் பண்ண முடியாது. இந்த இடையில இருக்கிற சில பில்லர்கள் தான் வந்து பாலங்கள் தான் இப்படி 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 பண்ணுற சில வேலையை அப்படி நிறைய பேர் பண்ணாங்க. தனுஷோட கேரியரை அடிக்கணும்னு பார்த்தாங்க. பட்டு அவருக்குள்ள ஒரு பவர் எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா, அது வந்து அவர் எஸ்கேப் பண்ண விட்டுட்டே வந்தது. இன்ன வரைக்கும் எஸ்கேப் ஆகி விட்டுருக்காது ஒன்று தான். ஸோ இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய வளர்ச்சியை யாருமே தடுக்கவே முடியல. அப்பதான் சுவிட்ச் லீக்ஸ் வந்தது இல்லை, அவரோட வளர்ச்சி யாருமே தடுக்கவே முடியல. பார்த்தா ஒரு ஸ்டார், ஒரு மாஸ் ஹீரோ லிஸ்ட்டில் போயிட்டார், தனுஷ் போயிட்டார். ஆள் கெட்டப்பு எப்படி பேசுனாங்களோ இதுக்களவுலாம் வேற மாதிரி ஸ்டைலில் போகிறாங்க. இதுக்கிடையில் இன்னொரு மாஸ் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி தான் சுல்லான்னு ஒரு படம் வந்து ரமணா டைரக்ஷனில் ஒன்று பண்ணுறாங்க. பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அந்த படம். பூஜியை கிராண்ட் ஏவியல் பண்ணாங்க. அதில் தான் ஒரு ஓடி போய் ஒரு டாட்டா சுமோவில் உட்காந்து ஒரு ஃபைட் ஒன்று 30 பேர் அடிக்கிற ஒரு ஃபைட் ஒன்று வச்சாங்க. தனுஷுக்கு பேர் அடிப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு மாஸ் ஹீரோ அடிக்க தான் செய்வாங்க. அந்த படம் பரபரப்பாக பேசப்பட்டு பசுபதி வில்லனா பண்ணார். படமும் ஹிட் அது. ஸோ இதற்கிடையில் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்லாம் சில நண்பர்கள்லாம் பண்ணும்போது தான் எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி காய் நகர்த்துறாங்க. செஸ்ஸில் காய் நகர்த்துறது மாதிரி காய் நகர்த்துறாங்க. அப்போ தான் மிகப்பெரிய அளவில் சுசி லீக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று ஓப்பன் ஆகுது. அங்கே தான் தனுஷ் அடிக்கிறதுக்கு மெயின் பகடக்காயை பயன்படுத்துகிறாங்க. அங்கே தான் அவருடைய பேர் அடிப்படுறதுக்கு அந்த மூமெண்ட் போகுது. அங்கே சில வேலைகள்லாம் அப்படி இப்படியே போகுது. அப்படின்னா அதையும் மீறி அவர் ட்ராலை வெளில வர்றாரு. தனுஷுடைய படங்கள் எப்பப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்பப்போலாம் சுசி லீக்ஸ்லேருந்து ஒரு மேட்ரு ஒன்று போட்டு அடிப்பாங்க. லாஸ்ட்டாக ராயன் வரைக்குமே வந்து அடித்தாங்க. கடைசியாக இப்போது எதுவுமே பண்ண முடியாது, நடக்கவே முடியாதுங்கும் போது தனுஷும் எவ்வளவோ வழிகளையும் அந்த அடிகளையும் தாங்கிக்கிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே வர்றாரு. எனக்கு வந்து மக்களுடைய பாதுகாப்பு இருக்குது, ரசிகர்களுடைய அரவணைப்பு இருக்குது, இதை வச்சு நான் போயிட்டே இருக்கேங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. கடைசியாக பார்க்கணும்னா ஜெயம் ரவி அவங்களுடைய மேட்டரில் வந்து சுசி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்த்திக்கும் தனுஷுக்கும் தொடர்புன்னு ஒரு ஃபோட்டோவை போட்டு ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாங்க. தனுஷ் குபேரா ஃபங்க்ஷனில் பொங்கி அடித்தது காரணமே இந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. இவ்வளோ தூரம் நீங்கள் அடிச்சிங்க, ஓகே என்னுடைய கேரியரை காலி பண்ணி நினச்சிங்க, யாருனாலுமே முடியல. சில நண்பர்கள் இருந்தாங்க முடியல, சில நடிகர்கள் முடியல, கடைசியில் இவங்களை வச்சு அடிக்க பார்த்தாங்க அதுவும் முடியல. கடைசியில் ஜெயம் ரவிக்கும் அவங்களுடைய ஃபேமிலி அவருக்கு ஒரு பிரச்சனை அவர் பார்த்துக்க போகிறார். அதை விட்டுட்டு இவங்க எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஜெயம் ரவி, தனுஷ், ஐஸ்வர்யா, ஆர்த்தி எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு ஃபங்க்ஷனில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அதை வச்சு தான் சுசி அவங்க என்ன பண்ணணும் வெளியில் விட்டு தனுஷுக்கு ஆர்த்தி தொடர்புன்னு சொல்லி ஒரு மேட்டரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது யாராலையும் பொறுத்துக்க முடியாதுங்க. கடைசி ஒரு ஃபேமிலியை கெடுக்கிறது மாதிரி. எந்த நடிகை டைவர்ஸ் பண்ணி போனாலும் செஞ்சாலும் தனுஷ்காரன்றீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஹிந்தி வந்து ஹீரோயின் வந்து சர்வீன் சாவ்லான்னு ஒரு வந்து ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த ராணா ரெட்டின்னு வெப் சீரியல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ராணா ரெட்டியில் வந்து ப்ரொமோஷன் கேட்கும்போது தமிழ் ஃபீல்டில் வந்து ஒரு டைரக்டர் வந்து நேஷ்னல் அவார்டு வின்னரு ஹீரோவுங்க, அவர் என்னை வந்து தவறாக பயன்படுத்த பார்த்தாரு அப்படிங்கிற விஷயத்த ஓப்பன் பண்ணுறாங்க இப்போது. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி அது யார் என்னன்னே தெரியாமல் அதுவும் தனுஷ் தான் அடிக்கிறாங்க. இது எந்த வகை நியாயம்னு தெரியல. ஸோ அப்போது தனுஷ் சொன்னது மேடையில் சொன்னது உண்மைதான். ஆமாங்க. அவர் இல்லை என்ன உண்மைன்றீங்க? கண்டிப்பாக நீ ஒரு ஸ்டெப்பு போனோன்னா பின்னாடி ஏதாவது ஒரு நியூஸை வெளியிட்டு சோசியல் மீடியா மூலியமா காலி பண்ணணும். அதுதான் ஒருத்தரோட வளர்ச்சியை தாங்காமல் அவர் எப்படி வந்து குள்ள தூண்டி அமுக்கலாம் அப்படிங்கிறதுலே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலை நிமித்தமாக தான் கடைசி இந்த ஒரு விஷயத்தை அடித்தாங்க. கடைசியில் அந்த ஹிந்தி ஹீரோயின் சொல்ல போகிறது வந்து கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நேஷனல் அவார்டு வின்னர் வந்து டைரக்டர் ஹீரோக்கு வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் தெரியாதுன்ட்டாங்க. அதில் தான் இங்கே மைனஸ் ஆச்சு அடிக்குது. தனுஷன் பேசுகிறவங்க எல்லாமே வாய் அடிக்கிறாங்க. ஆனால் தனுஷ்க்கு எல்லா லாங்குவேஜ் தெரியும். அவர் ஹாலிவுட் வரைக்கும் இங்கிலீஷ் படம் மாட்டார், ஹிந்தி தெரியும், எல்லா லாங்குவேஜ் தெரியும் கிட்டத்தட்ட அவருக்கு. ஸோ அந்த டைரக்டர் யார், ஹீரோ யாருன்னா அது வேணாம், அது நமக்கு தேவையில்லை. அவங்களும் பேர் சொல்ல நம்மளும் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுருவோம். பட் எதற்கு எடுத்தாலும் தனுஷன் அடிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம இப்போ வந்து அதுக்காக சொல்ல வந்தோம். நம்ம இப்போ தனுஷ் இல்லைன்னு பொறுப்பாது. ஒரு வேளை அந்த இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா அவரது பெருசாக படங்கள் சமீப காலத்தில் ஓடலன்ற சொல்கிறாங்க. எனக்கு தெரில, நானும் கேள்விப்பட்டது தான். அந்த இயக்குனர் கூட ஒரு சர்ச்சையிலே மாட்டினார், அவர் படங்கள் சமீப காலமாக ஓடலை அப்படின்னு சொல்லப்படுது. அவர் தானே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவர் நல்ல ஹீரோ தான், நல்ல நிறைய படம் கொடுத்தவர் தான். பட் தேவையில்லை, அவங்களே பேர் சொல்லும் போது நம்ம தேவையில்லை. ஓகே, அது அவங்கள சொல்லாத வரைக்கும் அதை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். பட் இது என்ன தனுஷ் தான் அப்படிங்கிறது தேவையில்லாமல் தெரியாதவரை அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வருத்தமாக இருக்குது. இப்போ நயன்தாராவுடைய பிரச்சனைகளோட வந்தது. அதே மாதிரி தனுஷ் வந்து கார்த்திகேயனை சிவகார்த்திகேயனை அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸை கூட உள்ள வெளில கொண்டு வந்தாங்க. தனுஷ் எல்லாருமே வளர்த்து விட்றாங்க. இப்போ விஜய் சேதுபதி இந்த அளவுக்கு டாப்பில் இருக்காருன்னா புதுப்பேட்டை படம் சொன்ன பார்த்தீங்களா, தனுஷ் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஆச்சுன்னு. அதில் விஜய் சேதுபதி சின்ன ரோலில் பண்ணியிருப்பார், தன்னுடைய படத்தில் ஒரு சின்ன ரோலில் பண்ணுவார். இப்போ விஜய் சேதுபதி அவருடைய கேரியரில் பெஸ்ட்டாகி வந்தார். அதே விஜய் சேதுபதியை தனுஷ் சொந்த படம் பண்ணுறாரு, நானும் ரவுடி தான் ஒரு படம் பண்ணுறாரு, படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு.
அதுக்கு முன்னாடி பண்ண படம் சரியா போல. சரியா போகல. அதாவது சிம்பு வச்சு ஒரு படம் பண்ண போடா போடின்னு பண்ணாங்க, சரியா போகல. ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் படம்னே சொல்கிறார் விக்னேஷ் சிவன். எனக்கு இந்த படம் தான் பெரிய பிரேக் எனக்குன்னு சொன்னார். ஏன்னா தனுஷ் எல்லாத்தையுமே தூக்கி விட்டு அழகு பார்க்கக்கூடியவருங்க அவர். சிவகார்த்திகேயன் சாதாரணமாக வளர்ந்து 3 படத்தில் தன்னுடைய நண்பனா ஃபுல் பிக்சர் அது மாதிரி போட்டார். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவனை வச்சு ஒரு படம் எதிர்நீச்சல் பண்ணுறாங்க. ஸோ 2-3 படம் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயனை தூக்கி விட்டு அழகு பார்க்குறாங்க. அதே சிவகார்த்திகேயன் திருப்புறாங்க, தனுஷ்க்கு ஆப்போசிட்டாக திருப்புறாங்க. அவரும் என்ன விபரம்னே தெரியாமல் தனுஷ் அடிக்கிறார், மறைமுகம் அடிக்கிறார். நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், என்னை அறிமுகப்படுத்தின்னு சும்மா சொல்லிட்டேன் என்ன அர்த்தம் சொல்லி அவரும் தேவையில்லாமல் பேசுகிறாரு. அதை எப்போவுமே ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு உதவி பண்ணுறாங்கன்னா அதை வந்து நினச்சி பார்க்கணும். மற்றவர் சொல்கிறதுக்கே நம்ம அடிக்க முடியாது. சிவகார்த்திகேயன் தனுஷ் அடித்தார். ஒரு பக்கம் மாறி 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 தனுஷ் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பின்னாடி ரைட்ஸ் பிரச்சனைலாம் எஸ், காப்பி ரைட்ஸ்லேயும் அதான். நான் நயன்தாரா இப்போ விக்னேஸ்வருக்கு அந்த படம் கொடுத்து பண்ணலைன்னா அந்த படம் ஹிட்டாக இருக்காது. மிகப்பெரிய ஒரு 5 to 10 கோடியில் ஒரு பட்ஜெட் பண்ணும்போது 15-20 கோடி மேலே லாஸ் பண்ணாங்க. பாக்கெட் மணி 15 கோடி காலியாச்சு. அதில் எடுக்க வேண்டியதான் போட்டு நயன்தாரா மேரேஜில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போட்டாங்க. அதில் யூஸ் பண்ணதுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் நயன்தாராவோ விக்னேஷ்வரோ தனுஷ்ட பேசினாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இது நீயா நானான்னு அந்த யூகோ வரும்போது கண்டிப்பாக அதை கேட்டு தான் ஆகணும். அதில் காப்பி ரைட்ஸில் விஷயத்த பேசுகிறாங்க. அதில் வந்து உங்கள் அப்பா பெரிய டைரக்டர், உங்கள் அண்ணன் டைரக்டர், அவரு காசுலேயும் உங்கள் அண்ணன் டைரக்டர்லாம் கொண்டு வந்து வளர்த்து விட்டாங்க, நீலாம் அப்படி பேசலாம் அப்படிலாம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பேசணும் அவசியமே கிடையாது. இல்லை சார், நீங்கள் சொல்லும் போது ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து அடிச்சுட்டு போகிறாங்களே அப்படின்னும் போது தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் எல்லா பேரும் தனுஷை எப்படியாவது காலி பண்ணுன்னு நினைக்கிறாங்க. பல ரூட்டில் ட்ரை பண்ணுறாங்க. அவர் எல்லா ரூட்லையும் எஸ்கேப்பே வந்துகிட்டே இருக்கார். அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டேலண்ட்டுக்கும் அவருடைய திறமைக்கும் யார் அடித்தாலும் ஒன்றும் நிற்க முடியாது சார். யாரையுமே வந்து அடித்து காலி பண்ண முடியாது. கடைசியாக இந்த ஆயத்தை எடுத்தாங்க. இப்போ ஜெயம் ரவி மற்ற ஆயத்தை எடுத்தாங்க. அதில் தான் பார்த்தாரு தனிப்பட்ட முறையில் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த நடிகை டைவர்ஸ் போட்டாலும் தனுஷ் தான்றீங்க, எந்த நடிகை யாரையா ஒருத்தர் பேசுனா தனுஷ் தான் சொல்கிறீங்க. அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. இந்த காலம் விட்டால் போய் ட்ராவல் போயிட்டே இருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயம் ரவி ஒய்ஃப் ஆர்த்திக்கும் தனுஷுக்கும் தொடர்பு, அதனால தான் பிரச்சனைன்னு ஒரு விஷயத்தை எப்படி ஒரு மனுஷன் பொறுத்துட்டு இருக்க முடியும்? அதுலங்க பிளாஸ்ட் ஆகுறாரு. அவர் கூப்பிட்டுருந்தா நான் அப்போயே ஒரு இன்டர்வியூ எல்லாம் மீடியாவுக்கு சோஷியல் மீடியா கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம். பட் வெயிட் பண்ணார், சந்தர்ப்பம் அவர்கிட்ட நம்ம பேசுவோன்னு. அது குபேராவுடைய ஆடியோ லஞ்ச் வந்துச்சு. அதில் வந்து உடைக்கிறாரு. 23 வருஷமாக என்னுடைய ரசிகர்கள் பொதுமக்கள் என்னை தூக்கி பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அவங்களை மீறி எதுவுமே நடக்காது. இதுக்கு மீறி வந்து என்னை படித்த கடவுள் இருக்கான். விஷயத்தை ஒரு செங்கலை கூட நீங்கள் பிடுங்க முடியாது, அசைக்க முடியான்ட்டார். அவருடைய மனசு எந்த அளவுக்கு வலியாக இருந்திருந்தால் அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக பேசியிருப்பார். இனிமேல் யாராவது பேசுவாங்களா? அதை தனுஷ் தான் சொல்லுவாங்களா? மனசாட்சியோடு இருக்கிறவங்க தயவுசெய்து இனிமேல் பேச மாட்டாங்க. இப்போ இங்கே நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இங்கே இருக்கிற நடிகர்கள் மீதெல்லாம் பல காசிப்ஸ் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது எதுவுமே வந்து சோஷியல் மீடியாவில் பெருசாக ஹைலைட்டே ஆகிறது கிடையாது. ஆனால் இவர் மேலே மட்டும் தொடர்ந்து ஹைலைட் ஆகிறதுக்கு காரணம் வந்து சில ஐடி விங்னு ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆமாங்க, நிறைய பேர் இப்போ வந்து இப்போ ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா ஐடி விங்னு கிரியேட் பண்ணிவிட்டு ஃபேன்ஸுக்கு மத்தியில் அடிக்க விட்றதுங்க. இந்த ஃபேன்ஸை வந்து கிரியேட் பண்ணி அவர் இப்படி பேசுனான்னு இவங்க சொல்கிறது, இவங்க பேசுனான்னு இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி போடுறது. ஃபேன்ஸு அதை வந்து உண்மைன்னு வந்து ஆராயாமல் அது உண்மையை நம்பிட்டு, அது தெரிஞ்சிக்காமல் உண்மையை நம்பிட்டு அவங்களுக்கு அடிச்சுக்கிறாங்க. அப்படி தான் தனுஷ் ஃபேன்ஸு, இப்போ சிம்பு ஃபேன்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாகவே ரெண்டு ஃபேன்ஸும் மோதிக்கிட்டாங்க வேறு. அது வந்து மூணாவதாக ஒரு ஆள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதாவது எந்த அளவுக்கு டெக்னாலஜி உயர்ந்து வந்து சில விஷயங்கள் தெரியுதோ, ஐடிவிங்க வச்சுக்கிட்டு சில பேர் உட்காந்த இடத்துல ஆஃபீஸ் ரோடு மாதிரி 9 to 6 மாதிரி ஆஃபீஸ் ரோடு மாதிரி உட்காந்துக்கிட்டு அழகாக மெசேஜ் தட்டி விட்டு ஃபேன்ஸுக்குள்ளே மோத விட்டுக்கிட்டு இவங்க இப்படி அவங்க எப்படின்னு அதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் யாரையும் அழிக்க முடியாதுங்க. அதை கமெண்ட்டில் வர்றது கூட நம்ம உண்மை பொய்ன்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கா? ஐடிவிங்க வந்து கமெண்ட் பண்ணுமா? இப்போ தனுஷ்க்கு வந்து ஒருத்தர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஐடிவிங்க வச்சு சொல்ல மோசமான கண்டென்ட் போட வைக்கிறாரு, அதெல்லாம் கூட உண்மை. கமெண்ட்ஸ்லாம் போடலாம், யாருங்க போடுறது தெரியுது. இப்போ ஏதோ ஒரு பேரை போகிறீங்க, ஊரை பேரை போகிறீங்க, கமெண்ட்ஸ் போட்டால் எந்த ஊர்லேருந்து எவனா அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. போய் எத்தனையோ இந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ண போகிறாங்க, அந்த அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் தட்டி விட போகிறாங்க. இப்போ வந்து இந்த முனுசாமின்னு ஒருத்தர் போட்டால் எந்த முனுசாமி உங்களுக்கு தெரியும் உலகத்தில்? ஏதோ ஒரு முனுசாமி கமெண்ட்ஸ் போட்டான், அப்படி தான் தெரியும் இல்லையா? ஆனால் அந்த கமெண்ட்டை படிக்கிறவங்களுக்கு ஒருவேளை தனுஷ் இப்படி தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். நம்புறது மாதிரியான மெசேஜில் அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இல்லையா? அது தவறு தானே. நீங்கள் என்ன தான் ஒருத்தரை வந்து நீங்கள் தப்பான முறையில் கமெண்ட்ஸ் போட்டாலும் சரி, ஆளை வச்சு நீங்கள் பேச விட்டாலும் சரி, அடித்தாலும் சரி, ஒரு நல்லவன் வந்து அழிக்க முடியாதுங்க. ஸோ கடவுள் அவங்க பக்கம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அழிக்கவே முடியாது. அப்படி தான் இப்போ தனுஷ்க்கு வந்து அவருடைய வளர்ச்சி இன்னும் மேலே போய்கிட்டு இருக்குங்க. ஒருத்தர் அடிக்க பார்க்குறாங்க, அதாவது தங்கத்தை அடிக்க தான் பலபலன் பண்ணுறது மாதிரி தனுஷ் அடிக்கிறவங்க மேலே உயர்த்திட்டே போகிறாங்க. பேசுகிறவங்க எல்லாமே வந்து அப்படி காணா போயிட்டே தான் இருக்காங்க.
தனுஷோடைய வளர்ச்சி நீ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்திய மொழியில் பேன் இந்தியா வந்து ஹீரோவாக இருக்காரு. ஹாலிவுட் ஸ்டார் ஒரு படம் விட்டார், செகண்ட் படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹிந்தியில் 2 படம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய டைமே அவருக்கு பத்தலை. ஹீரோ, டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ப்ரொடியூசர், சிங்கர், லிரிக்ஸ்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கையில் எடுத்திருக்காரு. இதோட என்னங்க வேணும் மனுஷனுக்கு. பட் அந்த அளவுக்கு பொறுக்க முடியாமல் தான் குபேரன் வந்து இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி அடித்து உடைச்சார். ஒரு செங்கல் கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இதுக்கு மேலே பேசுகிறவங்களுக்கு இதை விட ஒரு அடி வந்து இனிமேல் தேவையாங்க? தேவையே இல்லைங்க. பேசுகிறவங்க இனிமேல் வாயை மூடிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருந்தாலே பொழப்பு நல்லா நடக்கும். ஓகே சார். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் உடச்சே பேசிட்டீங்க டேரெக்டாகவே. இதை பற்றி சோஷியல் மீடியாவில் எல்லாம் இவங்க தான் அவங்க தான்ன்ற மாதிரி நிறைய பேர் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம உங்கள் வீடியோ மூலிமா நம்ம ஓரளவுக்கு புரியுது. ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு அடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆமாம், இவர் தனியாக இருக்கிறாரு. ஆமாம். அதாவது தனி ஒரு மனிதனாக போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்தவருங்க அவர். அவர் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நடக்கலை. சில ஹீரோவை வச்சும் அடிக்க பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. இந்த பக்கம் ஒரு லேடி சிங்கரை விட்டு அடிக்க பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. இந்த விஷயம் வேற நம்பினாங்களா? முதல்ல ஜெயமரி அவங்க மேட்டரில் வந்து ஸ்டில்ல போட்டு யாருமே நம்பலை. யாருமே நம்பலை. ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு தான் தெரிஞ்சு வந்தது. இவருடைய படங்கள் அவரே தனுஷ் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? என்னுடைய படம் வர்றதுக்கு முன்னாடி 1.5 மாதத்துக்கு முன்னாடியே என்னை பற்றி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த குபேரா ஃபங்க்ஷனில் பேசினார். அவருடைய படம் எப்போ வருதுன்னு பார்ப்பாங்க, படத்தை காலி பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு மீறி படத்துக்கு அது ப்ரொமோஷனாக தான் அமையுது. மற்றவர்கள் பேசுகிறது எல்லாமே தனுஷுடைய வெற்றிக்கு தான் அது வந்து பேஸ்மெண்ட்டாக இருக்குது. அந்த விஷயத்தை அவர் வந்து ஃபுல்லாக உடைச்சார். இனிமேல் வந்து அதை பற்றி தனுஷை பற்றி இவ்வளோ விஷயங்கள் தனுஷ் பேசிட்டார். இதுக்கு மேலும் பேசுனாங்கன்னா மனித லிஸ்ட்லேயே அவங்கள சேர்க்க முடியாது சார். கடைசியாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு தோணுது. அதாவது பல பேருடைய வெற்றி வந்து அவர்களோட எதிரிகளாகலே பல பேரோட வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இன்னைக்கு தனுஷோடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டதுக்கு காரணமே அவங்க சுற்றி இருக்கிற எதிரிகளால் தான் இன்னைக்கு நல்லா வளர்ந்துட்டாருன்னு சொல்லலாம். அவர் சுற்றி இருக்கிற தீய சக்தியிலே அவளை வளர்த்து விடுறாங்க. இதான் விஷயம் சுருக்கமாக. அப்படிதான் நான் ஃபைனலாக நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். கண்டிப்பாக சார். நன்றி சார். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாக கேட்கும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. நன்றி சார். நன்றி சார்.